வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து கிளாஸில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸு ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோம். கம்பல்சரி சம்மெல்லாம், அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதுலேயும் கொஞ்சம் டஃப்பான சம்ஸ், உங்களுக்கு கம்பல்சரி சம்மில் எதிர்பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம் கடைசி 2 கிளாஸில். இதோட நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு வரைக்கும் ஒரு 50 2 மார்க் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம இன்னொரு 10 2 மார்க் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கம்பல்சரி சம் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சப்ஸ்ட்ராக்ட், அதாவது கழிக்க, தமிழில் கழிக்க, சப்ஸ்ட்ராக்ட் 1/x² + 2 from 2x³ + x² + 3 divided by x² + 2 the whole square. இது அதாவது from இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். கழிக்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதிலிருந்து? ஃப்ரம்னா அதுல இருந்து இல்லையா, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போ 2x³ + x² + 3 divided by என்ன இருக்கு, x² + 2 the whole square. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். subtract from என்ன, இது வந்து from இதிலிருந்து, fromனா அதுல இருந்து இல்லையா, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். minus 1/x² + 2 அப்படின்னு இருக்கா. இதான क्वेश्चन. நல்லா கவனிச்சுக்கணும். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். fromனா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போ நல்லா கவனிங்க. இதுல என்ன இருக்கு, அதாவது டினாமினேட்டர் இருந்து பாருங்க. நம்ம எல்சிஎம் எடுக்க முடியுமா அப்படின்னா, காமனா எடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த x² + 2 the whole square இருக்கு. இங்க x² + 2 மட்டும் தான் இருக்கு. இங்க x² + 2 மட்டும் தான் இருக்கு. இங்கேயும் இது இல்லைன்னா இந்த ரெண்டு காமனா எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் தானே. அப்ப இதை வந்து இன்னொரு தடவை நம்ம மல்டிபிள் பண்றோம். அப்போ இத 2x³ + x² + 3 divided by x² + 2 the whole square minus 1 into x² + 2 into x² + 2 by x² + 2. இதை வந்து என்ன பண்றோம், எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பண்றோம். இது பாருங்க, நல்லா கவனிங்க. இது மட்டும் பாருங்க, டினாமினேட்டர் மட்டும் பாருங்க. இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க இல்ல. அப்ப இது ஒரு டைம் தான் இருக்கு. இது 2 டைம்ஸ் வரது. ஸ்கொயர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே கீழேயும் டினாமினேட்டரும் நியூமரேட்டர் ரெண்டும் மல்டிபிள் பண்றோம். இந்த நம்பரால மல்டிபிள் பண்றோம். இப்போ 1 இன்டு அதே தான் வருது. கீழே பாருங்க, இது ஒரு டைம், இது ஒரு டைம். இங்கேயும் 2 டைம்ஸ் வரும். இப்போ 2x³ + x² + 3 divided by x² + 2 the whole square minus 1 into மல்டிபிள் பண்ணா அதே தான் வரும். என்ன வரும், x² + 2 by கீழே என்ன இருக்கு, 2 டைம்ஸ் இருக்குயா, x + 2 சரி, x² + 2 the whole square. பாருங்க, x² + 2 ரெண்டு தடவை இருக்கு the whole square. இப்போ ரெண்டு காமனா வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஒன்று தான் இருந்துச்சு, இது ஸ்கொயர் இருந்துச்சு, இது இல்லை. இதே ஸ்கொயர் கொண்டு வந்ததுக்கு நம்ம மேலே கீழேயும் இது வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம். பண்ணதுப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, இப்போ சேம் ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களால் அழகாக எடுக்க முடியும். என்ன எடுக்க முடியும், இப்போ வந்து அழகா x² + 2 the whole square ஒரு தடவை எடுத்துக்கலாமா, என்ன இதுலேயே இருக்கு, இதுலேயே எடுத்துக்கலாம். இப்போ மேலே அப்படியே மைனஸ் பண்ணலாமா, 2x³ + x² + 3 இந்த மைனஸ் உள்ள போயிடும், -x² -2. நல்லா கவனிக்கணும். மேலே மைனஸ் பண்ணிட்டோம், இது வந்து உள்ள போய் மைனஸ் ஆயிடுச்சு. கீழே ரெண்டு காமனா இருக்கு, டினாமினேட்டர் ரெண்டு காமனா இருக்கு, எடுத்துட்டோம். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறப்போ +x² -x² +x² -x² ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணிட்டோம். ஒரே மாதிரி இருக்கா, +x² -x². வேற என்ன இருக்கு பாருங்க, 2x³ அப்புறம் +3ல -2 +3 -2 வந்து +1 +3 +x² -x² போயிடுச்சு. மீதி என்ன இருக்கு, 2x³ +3 -2 வந்து +1 divided by x² + 2 the whole square. இதுதான் வந்து ஆன்சர். ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறப்போ இதில் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இது இல்லை, ஒரு டைம் தான் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம காஞ்சிகேட் எடுத்து என்ன பண்ணுறோம்னா ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ காமனாக வந்துருச்சு. காமனாக வந்துட்டு 1 எடுத்துட்டோம், இந்த ரெண்டை மைனஸ் பண்ணுறோம். த ஆன்சர் இஸ் 2x³ + 1/x² + 2 the whole square. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
the volume of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of their heights. தமிழ் மீடியம் இரண்டு கூம்புகளின் என்னது கன அளவுகளின் விகிதம். கன அளவுகள் முறையே 3600 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் 5040 சென்டிமீட்டர் கியூப். இரு கூம்புகளின் கன அளவுகள் எவ்வளோ? 3600 சென்டிமீட்டர் கியூப், 5040 சென்டிமீட்டர் கியூப். மேலும் அவற்றின் ஆரங்கள் சமம், அடி ஆரங்கள் வந்து சமம் அப்படின்னா அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? இதுல ஆரங்கள் சமம், R1 = R2. அதாவது இரண்டு என்ன இருக்கு? V1 = V2. இரண்டு வால்யூம், அதாவது two volumes of cones. The volumes of two cones எவ்வளோ? 3060, அதே மாதிரி 3600, 5040. அதாவது V1 = 3600 centimeter cube divided by V2 = 5040 centimeter. இதனுடைய ரேடியஸும் சமம், ஆரங்களும் சமம். நல்லா கவனிங்க, இதனுடைய ஆரங்களும் சமம் அப்படின்னா உயரங்கள் எவ்வளவு? h1 h2 = என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். Find the ratio of their heights. உயரங்களின் விகிதம் என்ன? ஆரங்கள் சமம், இரு கூம்புகளின் கன அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றின் ஆரங்கள் சமம். ரேஷியோ வந்து பேஸ் ரேடியஸ், சேம் பேஸ் ரேடியஸ், ரெண்டுமே சமம். ரேடியஸ் வந்து ஈக்குவல். ஹைட் இதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் their heights, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோன், கூம்பின் கன அளவு என்ன பார்க்கலா? 1/3 πr²h. இங்க ரெண்டு கோன் இருக்கு இல்லையா, அதனால இப்போ என்ன எழுதலாம்னா 1/3 π r1² h1 கீழே எழுதிக்கலாம், டிவைடட் பை 1/3 π r2² h2 equal to 3600 divided by 5040. நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா எதுக்காக நான் 1 2 ஏன் போட்டுருக்கேன்னா ரெண்டு கோன் இருக்கு. there are two cones, இரண்டு கூம்புகள் இருக்கு. ஒன்றுன்னா இதான் பாருங்க, இது ரெண்டு இருக்கிறதுனால இது முதல் கூம்பு, இது இரண்டாம் கூம்பு. ஃபர்ஸ்ட் கோனோட ரேடியஸ், ரெண்டாவது கோனோட ரேடியஸ், ஃபர்ஸ்ட் கோனோட ஹைட், செகண்ட் கோனோட ஹைட். இப்போ ஒரே மாதிரி என்ன இருக்கு? 1/3 π r2, இது கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? இப்போ r1 = r2 தானே, 1/3 π காமனா இருக்கு, ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். r1 = r2, r1 மேல என்ன இருக்கோ அதே தான் கீழே r2. சோ என்ன இருக்குன்னா h1/h2 equal to, இதுதான் நமக்கு வேணும் இல்லையா? h1/h2 equal to 3600 divided by 5040. ஒரு 0 கட் பண்ணிருந்தேன். கிராஸ் பண்றப்போ உங்களுக்கு 4 டேபிள்ல ட்ரை பண்ணலாம். 9 4s are 36, ஒரு 0. இங்க இதே 4 டேபிள்ல போட்டா 1 4 is 4, அப்புறம் 10 இருக்கும், 2 4s are 8, அப்புறம் 6 4s are 24. 1 4 is 4, அப்புறம் 1 10 க்கு 2 4s are 8, 2 க்கு 24, 6 4s are. இப்போ என்ன இருக்கு? 90/126. நீங்க 2 டேபிளையே கேன்சல் பண்ணிட்டு வரலாம், கிராஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கறப்போ 2 டேபிள்ல இருந்து வாங்க. இப்போ இந்த 90 இத மறுபடியும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 45 2s are 90, 63, 6 2s are 12, 3 2s are 6. இது 2 டேபிள்ல கிராஸ் ஆகாது, ஏன்னா இங்க 5 3 இருக்கு. இத நம்ம 3 டேபிள்ல போட்டா 15 3s are 45, 21 3s are 63. இத மறுபடியும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 3s are 15, 7 3s are 20. கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ h1/h2 equal to 5/7. so h1:h2 equal to 5:7. height oda ratio of their heights
ரேஷியோ ஆஃப் த ரைட்ஸ் எவ்வளோ h1 வந்து 5 h2 வந்து 7 ஸோ ஆன்சர் இஸ் 5:7 ஒன்றும் கஷ்டம் இல்லை ரெண்டு இருக்கு ரெண்டு கோன் இருக்கு 3600 5400 அதோடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க ரேடியஸும் கொடுத்துட்டாங்க ஹைட் கேட்டிருக்காங்க ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க ரெண்டு கோன் இருக்கு ஒன்று R1 வச்சுக்கணும் இன்னொன்று R2 h1 h2 ஒரே மாதிரி ஃபார்முலா தான் கேன்சல் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டே டிவைட் பண்ணால் வேலை முடிஞ்சு கரெக்டாக கிராஸ் பண்ணிங்கன்னா h1/h2 = 5:7 அடுத்த சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்க the bag contains 5 blue balls and 4 green balls a ball is drawn at random find the probability that the ball is drawn from one blue இன்னொன்று not blue ஒரு பையில் ஒரு பேக்ல ஒரு பையில் 5 ப்ளூ இருக்கு நம்பர் ஆஃப் ப்ளூ எவ்வளோ 5 இருக்கு நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் நீல பந்துகளின் எண்ணிக்கை 5 ஒரு பையில் 5 நீல பந்துகளும் அப்புறம் 5 நீல பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன ஒரு பேக்ல 5 ப்ளூ இருக்கு அதே மாதிரி 4 கிரீன் இருக்கு அதிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படும் போது அந்த பந்து எதுவா இருக்க ப்ளூவா இருக்க நீல பந்தாக இருக்க என்ன வாய்ப்பு நாட் ப்ளூ நீல பந்து இல்லாமல் இருக்க என்ன வாய்ப்பு நல்லா கவனிங்க ஒரு பேக்ல எத்தனை பேக் இருக்கு ஒன்று நம்பர் ஆஃப் ப்ளூ வந்து 5 அப்புறம் நம்பர் ஆஃப் கிரீன் வந்து 4 இப்போ ஒரு பேக்ல எவ்வளவு இருக்கு 5 ப்ளூ கலர் பால் இருக்கு 4 கிரீன் கலர் பால் பச்சை நிற பந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க n of s அப்படிங்கறப்போ 5 + 4 = 9 இப்போ மொத்தம் அந்த பேக்ல எவ்வளவு இருக்கு 9 பால் இருக்கு 5 ப்ளூ கலர் 4 கிரீன் கலர் 9 பால் இருக்கா இதுல இருந்து ஒரு பால் எடுத்துறோம் எடுத்துறப்ப அது ப்ளூவா இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ளூ தானே the ball is இங்க இருக்கு ப்ளூவா இருக்கு ஏங்கிறது be the event of இதெல்லாம் எழுதணும் be the event of getting blue ball இது எழுதுங்க இதுக்கு அது ஒரு மார்க் எடுத்தா கொடுப்பாங்க ஏங்கிறது a be the event of getting blue ball மேல blue ball எவ்வளவு இருக்கு blue ball எவ்வளவு இங்க 5 தானே சோ n of a வந்து 5 n of a எவ்வளவு 5 p of a = n of a by n of s n of a வந்து 5 by n of s வந்து 9 இது கேன்சல் பண்ண கிராஸ் பண்ண முடியாது அப்படியே விட்டுறலாம் இதுக்கு ஒரு மார்க் ஆயிடுச்சு ரொம்ப 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 ஈஸி ஒண்ணு மேல ஒரு பேக்ல 5 ப்ளூ இருக்கு 4 கிரீன் இருக்கு ரெண்டு ஆட் பண்ணுங்க 9 அதுல ப்ளூ பால் எவ்வளோ 5 by 9 ப்ளூ மட்டும் எடுத்தா 5 by 9 ரெண்டாவது क्वेश्चन not blue அப்படி கொடுத்திருக்காங்க இது நீங்க எழுதணும் be the event of getting not blue balls இது எழுதணும் நீங்க be the event of getting not blue balls இப்போ n of b அப்படிங்கறப்போ இங்க 4 தான் இருக்கு 4 by 9 ன்னு எழுதலாம் இல்லங்க இப்ப not blue அப்படிங்கறப்போ क्वेश्चनல 1 - p of a 1 - p of a क्वेश्चनல not வந்துட்டாலே நீங்க 1 - p of a 1 ல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க क्वेश्चन not இப்ப blue not blue இதே மாதிரி எல்லா சம்முக்கு நாட் வர क्वेश्चन வந்துச்சுனா ப்ராபபிலிட்டில நீங்க 1 ல இருந்து மைனஸ் பண்ணணும் டிவிஷன் பை 3 நாட் டிவிஷன் பை 3 அப்படினா டிவிஷன் பை 3 ன்றது அப்ப 3 டேபிள் ஆகறத பார்க்கலாம் நாட் டிவிஷன் பை 3 னா 1 ல இருந்து மைனஸ் பண்ணணும் நாட் வந்துட்டாலே சோ நீங்க என்ன பண்ணணும் 1 ல இருந்து மைனஸ் பண்ணணும் இங்க b ன்னு எழுதிக்கலாம் இல்லனா 1 - p of a அல்லாதது தானே 1 - p of a என்ன அர்த்தம் 1 ல இருந்து p of a அல்லாதது அத மைனஸ் பண்ணா அப்ப 1 - 5 by 9 1 - 5 by 9 எவ்வளவு 1 * 9 9 9 - 5 9 - 5 by 9 = 4 by 9 ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க b ன்னு எழுதலாம் இல்லனாலும் 1 - p of a அது ப்ளூ இது நாட் ப்ளூ நாட்டுக்கு வந்து என்ன பண்ணனும் 1 ல இருந்து மைனஸ் பண்ணனும் 1 ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச ப்ளூவை மைனஸ் பண்ணா நாட் ப்ளூ வரும் ப்ளூவும் நாட் ப்ளூ ரெண்டு சேர்ந்தது தான் 9 அதுல ப்ளூ மைனஸ் பண்ணிருந்தா நாட் ப்ளூ கிடைச்சது ரொம்ப ஈஸியான சம் தான் நாட் ப்ளூ வந்தா என்ன பண்ணனும் சொல்லிட்டு அடுத்த சம் பார்க்கலாம் இப்போ அடுத்த சம் பாருங்க a = next sum x by x plus 1 b = 1 by x plus 1 prove that a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 by x into x plus 1 the whole square நல்லா கவனிங்க இந்த சம் வந்து 2 மார்க் 5 மார்க் கேட்கலாம் அதனால நல்லா கவனிச்சுங்க இது வந்து a யும் b யும் கொடுத்துட்டு இத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க
என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க x a plus b the whole square a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது LHS எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். LHS பிரிச்சா RHS வந்துடும். நம்ம LHS வந்து கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு easily get RHS. RHS வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ முதல்ல நம்ம LHS தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. a plus b the whole square ஃபார்முலா தெரியும். a square plus 2ab plus b square. a plus b the whole square. a square plus 2ab plus b square. இங்க சென்டர்ல பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கலாம். இங்க அதே மாதிரி a minus b the whole square எல்லாத்துக்குமே தெரியும். a square minus 2ab plus b square divided by a divided by ரொம்ப ஈஸி. ஒண்ணுல பாருங்க a plus b the whole square எழுதி சென்டர்ல பிளஸ் இருக்கு, பிளஸ் a minus b the whole square. இப்போ ஒரே மாதிரி என்ன இருக்குன்னா plus 2ab minus 2ab கிராஸ் பண்ணிட்டோம். a square plus b square a square plus b square. இந்த ரெண்டுலயுமே என்ன இருக்கு நமக்கு 2a square plus இங்க ஒரு a square இங்க ஒரு a square 2a square இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு b square இங்க ஒரு b square 2b square 2a square plus 2b square by a divided by b. இது ரொம்ப ஈஸி. இது வரை கொண்டு வந்தோம். இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டுலயுமே மேல பாருங்க நியூமரேட்டர் பாருங்க ரெண்டுலயுமே 2 காமனா இருக்கு. 2 வெளிய எடுத்துட்டா உள்ள a square plus b square by a divided by. ரொம்ப ஈஸி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண இது எக்ஸ்பேண்ட் பண்ண சென்டர்ல பிளஸ் இருக்கு. ஒரே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம். ரெண்டு a square இங்க ஒரு a square இங்க ஒரு a square அதே மாதிரி இங்க ஒரு b square அங்க ஒரு b square காமனா ஒரு 2 எடுத்துட்டோம். உள்ள என்ன இருக்கு a square plus b square by a divided by. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா கொண்டு போய் a b நமக்கு தெரியும் இல்லையா, சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்றப்போ இங்க 2 அப்படியே வச்சுக்கலாம். a எவ்வளவு மேல a கொடுத்துருக்காங்க பாருங்க. a வந்து x by x plus 1 the whole square. 2 வெளியில இருக்கு. a square நமக்கு a தான் இருக்கு. a square னா அர்த்தம் a எழுதிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். plus b square 1 by x plus 1 1 by x plus 1 the whole square. இது வந்து a இது b. இங்க ஸ்கொயர் இருக்குங்காட்டி நான் ஸ்கொயர் பண்ணிருக்கேன். divided by a divided by b. a என்ன இருக்கு a வந்து x by x plus 1 divided by 1 by x plus 1. கரெக்ட்டா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஒண்ணு இல்ல 2 a எழுதிட்டு மேல ஸ்கொயர் எழுதிக்கிறேன் பிளஸ் சென்டர்ல b யோ எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன இருக்குன்னா இப்போ 2 நல்லா கவனிங்க. x ஸ்கொயர் ஆஃப் அப்படியே ஸ்கொயர் பண்ணலாமா x ஸ்கொயர் by x plus 1 the whole square. x plus 1 the whole square சென்டர்ல பிளஸ் இருக்கு. 1 ஸ்கொயர் 1 தானே 1 by இது அதே மாதிரி x plus 1 the whole square x plus 1 the whole square divided by கீழ இது என்ன இருக்கு டிவைடர் இருக்கா. இது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா தலைகீழா எழுதலாமா. ரெசிப்ரோக்கல் பண்றப்போ x by x plus 1 into நல்லா கவனிக்கணும். இந்த மல்டிப்ளை என்னாச்சு சாரி டிவைடர் என்னாச்சு மல்டிப்ளை. அப்போ இந்த ரெண்டாவது உள்ளது ரெசிப்ரோக்கலா இருக்கும் x plus 1 by 1. இப்போ மேல அப்படியே இருக்கும். கீழ மட்டும் பாருங்க x plus 1 x plus 1 x by 1 அதே தானே. இப்போ மேல இருந்து ப்ளஸ் பண்ணலாமா 2 இருக்கு. மேல என்ன இருக்கு x பிளஸ் தானே x ஸ்கொயர் plus 1 x ஸ்கொயர் plus 1 கீழ ரெண்டு காமனா இருக்கா x plus 1 the whole square x plus 1 the whole square. so x plus 1 the whole square ஒண்ணு கஷ்டம் இல்ல 2 முன்னாடி இருக்கு x ஸ்கொயர் plus 1 x ஸ்கொயர் plus 1 x plus 1 the whole square எழுதியாச்சு. டிவைடட் பை கீழ வெறும் x மட்டும் தான் இருக்கா. இந்த x நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். இந்த x இங்க கொண்டு வந்துடலாமா சோ இங்க ஒண்ணு இல்ல. சோ இதுதான் ஆன்சர். இத நல்லா பாருங்க RHS இருக்கான்னு பாருங்க 2 into x square plus 1 by x into x plus 1 the whole square.
இப்போ எல்ஹெச்எஸை பிரித்தோம், ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. சம் ரொம்ப ஈஸியான சம் தான். கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கம்பல்சரியில் இந்த சம் கேட்கலாம். இப்போது நான் சொல்கிறேன், இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பார்க்குற நண்பர்கள், மாணவர்களை தவிர்த்து பார்க்குற நண்பர்களும் படிப்பு விஷயம் எல்லாருக்கும் படிப்பு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் அதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேர்ப்போம். அடுத்த கிளாஸில் இனி கொஞ்சம் இதை விட நீங்கள் எஃபர்ட் போட்டு நல்லா ஒவ்வொரு கிளாஸை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்ருக்குறோம். ஏறக்குறைய 25 வருஷமாக டியூஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போவும் தொடர்ந்து அந்த ஆர்வம் குறையாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ இந்த வகுப்பு வந்து மெயினாக உங்களுக்கு மாணவர்களுக்கு நிச்சயமாக புரியும். ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே எடுத்துகிட்ருக்கிறேன். நிறைய மாணவர்கள் டியூஷன் செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் பயன்படணும்னு சொல்லி தான் இவ்வளோ அழகாக கிளாஸ்க்கு ஒரு வருஷமாக ஏறக்குறைய போயிட்டுருக்கு. எல்லாமே இருக்குது. கிளாஸில் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. The slant height of a frustum, the slant height of a frustum of a cone is 5 cm and the radii of two ends and the radii of its ends are 4 cm and 1 cm. Find its CSA. தமிழ் வடிவில் ஒரு கூம்பு வடிவிலான ஒரு வாளி, அதாவது ஒரு கூம்பு வடிவில் உள்ள ஒரு வாளி, இது ஏறக்குறைய கூம்பு வடிவில் தான் இருக்கும். இந்த வாளி பாருங்க, கோன் சேர்த்து தான் இருக்கும் ஏறக்குறைய. இந்த வாளியோட கூம்பு வடிவத்தில் உள்ள ஒரு வாளியின் சாய்வு எல் வந்து 5 சென்டிமீட்டர். ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு வாளியின் ஸ்லாண்ட் ஹைட்னா சாய்வு ஸ்லாண்ட் ஹைட் எல், இந்த போர்ஷன்ஸ் இருக்குல்லையே, இது வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா அடுத்தது the ends radii of two ends, radii ஒன்று இருந்தால் ரேடியஸ், ஒன்றுக்கு மேலே இருந்தால் ரேடி, சிங்குலர் ப்ளூரல் நான் பார்த்துருக்கேன் இங்கிலீஷில். அதனுடைய ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ரெண்டு ரேடி இருக்கு இல்லையா, இது பெருசு இது சின்னது. இது வந்து 1 சென்டிமீட்டர், இந்த பெருசு இருக்கு இல்லையா, இது வந்து 4 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க. இதுடைய ஸ்லாண்ட் ஹைட் ஒரு கூம்போடி இருக்கு, ஒரு வாடி வந்து இப்படி இருக்கு. சரியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து இது மேல் பக்கம் வந்து 4, கீழே இது வந்து 1. அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்லாண்ட் ஹைட் சாய்வரம் 5 அப்படின்னா இதனுடைய CSA எவ்வளோ? CSA கண்டுபிடிக்கும். CSA ஆஃப் கோன், CSA ஆஃப் ஃப்ரஸ்டம், சாரி CSA ஆஃப் ஃப்ரஸ்டம். வாளியின் வளைபரப்பு எவ்வளோ? வாளியின் வளைபரப்பு எவ்வளோ? இதான் क्वेश्चन. வாளியின் வளைவு CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் 5. நல்லா இருந்துச்சு. ஃபார்முலா மட்டும் அந்த மென்சுரேஷன் வர்றப்போ ஃபார்முலா மட்டும் ஒவ்வொரு சம்முக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5 டைம்ஸ் எழுதிட்டே வாங்க. ஃபார்முலா மட்டும் எழுதிட்டே இருக்கு. CSA ஆஃப் ஃப்ரஸ்டம்னா 5 capital R plus small r into L. 5 capital R plus small r into L centimeter square. 5 capital R plus small r into L centimeter square. இப்போ 5 க்கு பதிலா 22/7. capital R எவ்வளோ? capital R வந்து 4. இந்த 4 வந்து capital R, ரெண்டு ends இருக்கு இல்லையா, இது capital R, small r. capital R வந்து 4 plus small r வந்து 1 into இது எவ்வளோ? L வந்து 5. capital R equal to 4, small r equal to 1. L வந்து ஏற்கனவே எழுதி, எல்லாமே எழுதி இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 22/7 5 into 5 into 4 plus 1 5 தானே, 5 into 5 25. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 25 into 22 ஒரு 50 ஒரு 50, 550 divided by 7. 550 divided by 7 கேன்சல் பண்ணா 7 49, 7 7 சார் 49, 7 49 மிச்சம் 6, அவங்க 60, 60க்கு 8 56, 8 56, மீதி 4 இருக்கு. 40க்கு 5 35, 5 35 மிச்சம் 50க்கு 50க்கு 7 49, மீதி 1 இருக்கும். 10க்கு 1 7 இப்படி போயிட்டு இருக்கா. 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். CSA எவ்வளோ? 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒன்றும் கஷ்டம் இல்லை. 5 into capital R plus small r into L. 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. capital R தெரியும், small r தெரியும், L தெரியும். எல்லாம் கரெக்டாக கிராஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a coin is tossed thrice.
ஏ காயின் ஒரு காயின் வந்து 3 தடவை போடுறீங்க. ஏ காயின் இஸ் டாஸ் த்ரைஸ்னாலும் சரி 3 காயின்ஸ் தான் டாஸ் சொன்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான். 3 காயின் ஒரே நேரத்தில் போட்டாலும் ஒரு காயின் 3 தடவை மேலே மேலே போட்டு எடுத்தாலும் ஒன்று தானே. இப்போ 3 நாணயங்கள் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படும் போது தமிழ் மொழி ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படும் போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கன்சிக்யூட்டிவ் 2 டைம்ஸ்? அதாவது அடுத்தடுத்து 2 பூக்கள் விட கன்சிக்யூட்டிவ் 2 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவ் 2 டைம்ஸ் 2 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் அடுத்தடுத்து 2 பூ விட டைல் விழுகிறதுக்கு என்ன சான்ஸ்? 3 காயின் நல்லா கவனிச்சுங்க. 3 காயின் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 3 காயின் எடுத்துக்கங்க. சின்ன குழந்தைங்க தான் விளையாட சொல்லுங்க 3 காயின் ஒரே நேரத்தில் மேலே போடுங்க. ஒன்றா 3 ஹெட் வரும் இல்லையா? 3 காயின்லேயே ஹெட் வரும், இல்லை 3லேயே டைல் வரும். ஒன்றா 3லேயே ஹெட் வரும், இல்லைன்னா 3லேயே டைல் வரும். அடுத்தது ரெண்டு பேருக்கு ஹெட் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு டைல் கிடைக்கலாம். அப்புறம் ஒரு ஆளுக்கு ஹெட், அப்புறம் டைல், ஹெட் மறுபடியும் வரலாம். அதுக்கடுத்து ஒருத்தருக்கு ஹெட் ஒருத்தருக்கு டைல், 2 பேருக்கு ஹெட் கிடைக்கலாம். அதே மாதிரி 2 பேருக்கும் டைல், ஒருத்தருக்கு ஹெட், அப்புறம் ஒரு டைல், ஒரு ஹெட், ஒரு டைல் மாறி மாறி கிடைக்கும். அடுத்தது ஒருத்தருக்கு மட்டும் ஹெட், 2 பேருக்கு டைல் கிடைக்கலாம். இது ரொம்ப ஈஸி. அழகாக நீங்கள் வந்து 3 ஹெட் 3 டைல், 2 ஹெட் ஒரு டைல், அதே மாதிரி ஒரு டைல் 2 ஹெட். HTH இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே பாருங்க THT, TTH, HTT ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ஆப்போசிட். 2 டைல் ஒரு ஹெட், ஒரு ஹெட் 2 டைல். எப்படி சொன்னாலும் தானே, ஒரு டைல் 2 ஹெட், 2 ஹெட் ஒரு டைல். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும். இப்போ ஒரு காயின்னா 2 காயின்னா 4, 3 காயின்னா 8. 1 2 3 4 5 6 7 8. ஒரு காயின் வச்சுங்க. ஒரு காயின் அப்படின்னா 2 power 1 equal to 2. 2 காயின்ஸ் 2 நாணயங்கள் இருக்கிறப்போ 2 ஸ்கொயர் 4. 3 காயின்ஸ் இருக்கிறப்போ 2 கியூப் 8 இல்லையா? இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ n of s equal to 8. இந்த சம் கேட்கக்கூடிய சம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 3 காயின் இதை மட்டும் கரெக்டாக எழுதுங்க, இது தப்பாக எழுதிடாதீங்க. நிறைய சொல்லிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அழகாக ரொம்ப ஈஸி தான். n of s வந்து 8 இது வரைக்கும் எழுதி. அடுத்தது 2 consecutive times. நான் ஏற்கனவே சொன்னீங்க a b the event of getting என்ன? a b the event of getting consecutive 2 times. consecutive அல்லது 2 consecutive times. a என்பது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. a என்பது என்னது? இரு அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. 2 consecutive a-ங்கிறது மேல அடுத்தடுத்து 2 டைல் வரும். எந்த இடத்துல வருது? TTH அடுத்தடுத்து வருதா? TTH பாருங்க TTH. அடுத்து HTT இதுவும் அடுத்தடுத்து வருதா? TT வந்து என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து வரும். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்தது, ஒண்ணுக்கு அடுத்தது பாருங்க. T அப்புறம் T, இங்க T. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் H T T. அப்புறம் 3மே T. 2 அடுத்தடுத்த பூக்கள் அப்படின்னா 2 கிடைக்கணும், 2 மேல கூட பாருங்க. இதுவும் அடுத்தடுத்து 2 வருது இல்லையா? ஸோ n of a வந்து எவ்வளோதான்? 3 நம்பர். மேலே 8ல் இந்த 3 தான் கன்சிக்யூட்டிவாக வருது. ஸோ p of a equal to ஃபார்முலா n of a by n of s. ஸோ 3/8. இதெல்லாம் இது ஈஸி, நீங்கள் எழுதுவீங்க. இதை எழுதினா தான் இதை எழுத முடியும். இதை கரெக்டாக எழுதிங்கன்னா தான் உங்களால் இதை எழுத முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஆன்சர் இஸ் 3/8. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். தமிழ் மீடியம் மூலங்களின் தன்மையை ஆராய்க. டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். x² - x - 20 அப்படின்னு கொடுத்துட்டோம்ல. ஒரு சம் இருக்கு x² - x - 20. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு வந்தாலே ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac. இதான் பார்க்கணும். என்ன வந்தா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு வந்தா மூலங்களின் தன்மை அப்படின்னு வந்தாலே டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac. இப்போ அழகாக இது a ஈக்குவல் டு 1. x முன்னாடி 1 தானே, x² முன்னாடி 1 தானே. b ஈக்குவல் டு -1. பாருங்க இது a b c, a b c, b க்கு முன்னாடி -1. c ஈக்குவல் டு -1. a வந்து 1, b -1, c வந்து -1. இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். b² - 1² - 4 ×
A உள்ள இடத்துல 1, C உள்ள இடத்துல -20. இது வந்து d ஸ்கொயர், d வந்து -1, so -1 ஸ்கொயர் -4 ஃபார்முலா -4 into A க்கு பதிலா 1, C உள்ள இடத்துல -1. இப்போ -1 ஸ்கொயர்னா +1, -1 into -1 +1. இதுல ஒரு மைனஸ், இதுல ஒரு மைனஸ், minus into minus plus. 4 ones are 4, 4 20s are 80. So 81 வரும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 81. But delta greater than 0. 81ங்கிறது பாசிட்டிவ் தான, பிளஸ் தான இருக்கு. பிளஸ்ல இருந்தா கிரேட்டர். டெல்டா greater than 0. நீங்க நல்லா கவனிக்கணும். டெல்டா என்ன வந்திருக்கு? 0 விட பெருசா வந்திருக்கு. டெல்டா பிளஸ்ல வந்தா, அதாவது ஆன்சர் பிளஸ்ல வந்தா the roots are real and equal. The roots are real and equal. இத எழுதிக்கணும். நல்லா கவனிக்கணும். இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் வந்து கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2 மார்க் வரலாம், எதிர்பார்க்கலாம். ஆன்சர் பிளஸ்ல வந்ததுன்னா நீங்க இத எழுதிக்கலாம். டெல்டா greater than 0. இத எழுதணும் கண்டிப்பா. Roots are real and unequal. ஆன்சர் 0 அப்படி வந்ததுன்னா டெல்டா equal to 0. டெல்டா equal to 0 வந்ததுன்னா real and equal. இதேதான். அது unequal, இது equal. 0 வந்ததுன்னா real and equal. ஆன்சர் மைனஸ்ல வந்ததுன்னா நீ கண்டுபிடிக்க ஆன்சர் இங்க வந்து மைனஸ்ல வந்ததுன்னா, அதாவது இங்க 81ங்கிறது -81, -5, -14 இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்ன எழுதலாம்? நோ ரியல் ரூட்ஸ். இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கிரேட்டர் than 0 னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவல் டு வரப்போ லெஸ் தென் வரப்போ நோ ரியல் ரூட்ஸ். ஃபார்முலா நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸ்னாலே d² - 4ac. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துரும். அடுத்து சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு a die is rolled and a coin is tossed simultaneously. ஒரு பகடை உருட்டப்படுகிறது, அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது. ஒரே நேரத்தில் ஒரு பகடை உருட்டுறோம், நாணயத்தை சுண்டுறோம். சரிங்களா? a die is rolled and a coin is tossed simultaneously. அடுத்து simultaneously ஒரே நேரத்தில். find the probability that the die shows an odd number. அப்படி பண்றப்போ அந்த டைல ஆட் நம்பர் கிடைக்கும், ஒற்றை எண் கிடைக்கும். அந்த பகடையில் ஒற்றை எண் கிடைக்க and a coin shows a head. அந்த காயின்ல வந்து ஹெட் கிடைக்க என்ன நிகழ்வு? ஒரே நேரத்தில் ஒரு பகடை உருட்டுறோம், ஒரு காயின் போடுறப்போ அந்த பகடையில் வந்து என்ன கிடைக்கும்? ஆட் நம்பர் கிடைக்கும், ஒற்றை எண் கிடைக்கும். அதே மாதிரி அந்த காயின்ல வந்து ஹெட் கிடைக்க என்ன சான்ஸ்? இப்போ s ஈக்குவல் டு, இப்போ ஒரு பகடைனா தெரிஞ்சு வச்சுங்க. a டைனா தெரிஞ்சு வச்சுங்க. 1 2 3 4 5 6. ஒரு பகடைனா 6. போன சம்ல காயின் சொல்லியிருந்தது, முன்ன சம்ல ஒரு டை அப்படின்னா ஒரு பகடைனா 6. 2 டைஸ், 2 பகடைனா 6 ஸ்கொயர் 36. 3 பகடைனா 6 கியூப் 216. தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ஒரு பகடைனா 6. அதே மாதிரி ஒரு காயின்னா 2. ஒரு காயின்னா ஏ காயின்னா இப்பதான் சொன்னேன். ஏ காயின்னா இப்போ ஒரு பகடை 6 இன்ட்டு ஒரு காயின்னா 2 ஈக்குவல் டு 12 வரும். ஒரு பகடை 6 தானே, ஒரு காயின் பண்ணா ஹெட் இல்லைன்னா டைல், அப்போ 12 தானே. சரி, இப்போ இங்க நம்ம எழுதிக்கலாம் HT. அதே மாதிரி 1H1T மாறி எழுதிக்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ நல்லா கவனிங்க. இதுல இது ஒரு பகடை எழுதிக்கலாம், ஒரு காயின் எழுதிக்கலாமா? ஒரு காயின்ங்கிறப்போ S ஈக்குவல் டு HT. நல்லா எழுதிக்கங்க. 1H1T, 2H2T, 3H3T. ரொம்ப ஈஸியா எழுதலாம். 1H1T, 2H2T, 3H3T, 4H4T, 5H5T, 6H6T. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பகடைனா அந்த 1 2 3 4 5 6. அதே மாதிரி ஒரு ஹெட் டைல் காயின் 1H1T, 2H2T, 3H3T, 4H4T. அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கிறேன், சொல்லியிருக்க நல்லா இப்போ வந்து. ஸோ n ஆஃப் s ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு பகடைனா 6, ஒரு காயின்னா 2. 6 2 12 வந்திருக்கா? இதில் நீங்கள் என்ன எழுதணும்? கொஸ்டின் இதுக்கப்புறம்
A be the event of getting odd number, இதெல்லாம் எழுதணும் இதுல இருந்து. A be the event of getting, find the probability இதுல இருந்து. Be the event of getting the die shows an odd number, shows a head, இதுல இருந்து இது வரைக்கும் क्वेश्चन எழுதிக்கணும். இது எழுதிட்டு இது என்ன இருக்கு மேல டைல ஆட் நம்பர், டைல ஆட் நம்பர் இருக்கணும், காயின்ல ஹெட் இருக்கணும். அப்போ 1h பாருங்க, இது டை ஆட் நம்பரா ஒற்றைனா இது ஹெட்டா, அதே மாதிரி 3h ஆட் நம்பர் ஹெட், 5h ஆட் நம்பர் ஹெட். क्वेश्चन அதுதானே, क्वेश्चन நல்லா கவனிங்க. டை shows an odd number and coin shows head. டைல ஆட் நம்பர், டைல பாருங்க இதெல்லாம் டை தானே, 1 3 5 இது டை, இது ஆட் நம்பர் ஒற்றை எண். காயின்ல தான் ஹெட் வருதா, இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ n of a equal to 3, p of a equal to n of a by n of s equal to 3 by 12, கேன்சல் பண்ணா 1 by 4. ரொம்ப ஈஸி. இதில் வந்து டைல ஆட் நம்பர், அகடையில் ஒற்றை எண், காயின்ல வந்து ஹெட். ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு find the equation of a straight line passes through 5,7. find the equation of a straight line passes through 5,7 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் make an intercept on the axis singular plural, axis னா ஒன்று, axis னா plural. அப்போ axisங்கிறது x intercept, x வெட்டு அப்புறம் y வெட்டு, y intercept. axis கொடுத்துருக்காங்க இல்லையா, x intercept, y intercept, ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. in magnitude but opposite in sign, அப்படிங்கிறது எதிர்குறியோடு. இப்போ இது x intercept இது a அப்படின்னா இது y intercept வந்து -a. x intercept a அப்படின்னா y intercept என்ன -a, ஏன்னா ஆப்போசிட் இன் சைன் கொடுத்துருக்காங்க, எதிர்குறியுடையது. இப்போ x intercept y intercept வந்துட்டாலே, x வெட்டு y வெட்டு வந்துட்டாலே ஃபார்முலா தான் x by a plus y by b equal to 1. இம்பார்ட்டன்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. x by a plus y by b equal to 1. இப்போ x by a இந்த plus y by என்னது, y உள்ள இடத்துல என்ன இருக்கு minus a, y க்கு பதிலா என்ன எழுதலாம் minus a. இது வந்து a தான், இது minus a, ஏன்னா ஆப்போசிட் சைன் equal to 1. இப்போ இந்த பிளஸ் இன்டு மைனஸ் ஆயிருமா, ஸோ x minus y by x minus y by a equal to 1. பிளஸ் இன்டு மைனஸ் தானே, ஒன்று a இன்னொன்று மைனஸ். இப்போ 1 into a, so x minus y equal to a, x minus y equal to a, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x minus y வந்துச்சுன்னா பிளஸ் இன்டு மைனஸ், ஒன்று a னா இன்னொன்று மைனஸ் a, ஆப்போசிட் இன் சைன், இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணல, x க்கு பதிலா இது x, இது y. இப்போ x க்கு பதிலா என்ன எழுதலாம், 5 minus 7 equal to a. இப்போ 5 minus 7 minus 2 equal to a equal to minus 2. a யோட வேல்யூ தெரியுமா, இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஸோ x minus y equal to minus 2. a கண்டுபிடிச்சிட்டோம், கொண்டு சப்ஸ்டிட் பண்ணல. இப்போ கடைசியா x minus y, the minus 2 shifting to RHS plus 2 equal to 0. x minus y plus 2 equal to 0. ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த क्वेश्चन நல்லா கவனிச்சுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, என்னது அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க, ஆப்போசிட் இன் சைன் அப்படி இருக்காங்க. இன்டர்செப்ட்ங்கிறப்போ ஒன்னு x இன்டர்செப்ட் a, y இன்டர்செப்ட் -a, ஆப்போசிட் சைன் தானே, ஒன்னு a இன்னொன்னு -a. ஒன்னு ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்றோம், x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் வந்தா இதுதான். அப்போ இந்த ஆப்போசிட் இன் சைன் என்ன, ஒன்னு a இன்னொன்னு -a, இத மைனஸ் பண்றோம். சோ இந்த a இந்த சைடு கொண்டு வந்துறோம், x y equal to -2 வருது. இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், a கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்கே 5 7 5 7 -2 a equal to -2, அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்து உங்களுக்கு அழகா ஆன்சர் வந்துடும். இப்போ இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய 10 சம்க்கு மேலேயே பார்த்துருக்குறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம், கம்பல்சரி சம்மில் கேட்கக்கூடிய சம்ஸ். இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இந்த வகுப்பு பயனில்லைன்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு மாணவருக்கு நிச்சயமாக பயன்படும். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.